இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி சிறகடிக்க ஆசை சீரியலில் சந்தோஷமான ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் முத்துவும் மீனாவும் அப்படியே கொஞ்சல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சல்ஸ் கெஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. இதில் மீனாவுக்கு கம்ப்ளீட்டாக சத்யாவுடைய கை உடைச்சதுக்கான கோபம் மறைஞ்சிருச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ கோவத்தில் பண்ணிட்டார் கணவர். அந்த சிட்டி பையனும் ரொம்ப தான் பேசியிருக்கான் போல, நமக்கு தெரிஞ்ச காலில் விழலாம் சொல்லியிருக்கானா என்னென்னலாம் பேசியிருப்பான். அந்த பேச்சுவார்த்தையில் சண்டையில் என் ஃப்ரெண்ட் அடிச்சா நான் எப்படி சும்மா இருப்பேன் அவர் கேட்க, அவர் ஃப்ரெண்ட் அடிச்சா எப்படி சும்மா இருப்பேன்னு கேட்க ஒரு கேங் வார் மாதிரி ஆயிடுச்சு போலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை தெரியாமல் திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காரு தம்பி. கிரிமினல் வேலை பார்த்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் இந்த வட்டிக்கு விட்டு காசு வாங்குற பிஸ்னஸை ஒரு நேர்மையான பிஸ்னஸ் வேறு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இது நம்ம என்ன சொல்கிறாரு, ஆன்லைன்லாம் போட்டு வச்சுருவோம், நம்ம அப்படியே மாற்றிடுவோம், இப்போ கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுவோம், கொஞ்சம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவோம், சிலதெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் இப்போவே கிரிமினல் வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. பெரிய அப்பா அவர் விழ போகுதுங்கிறது தெரியாமல் சத்யா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்லைங்களேங்க, நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அது கடைசிக்கு மாட்டவே இல்லை அப்படின்னா அவருக்கும் ஒரு மனத்தில் பயம் இருக்கும், என்னைக்காச்சும் மாட்டுறதான் மாட்டலை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவுக்கு இவன் சரியில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதை மீனா கிட்ட இப்போதைக்கு சொல்லாமல் இருக்கிறது நமக்கு லைட்டாக ஒரு மாதிரி நெருடலாக இருந்தாலும் கூட கதையில் அட்லீஸ்ட் அதை மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சமும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேர் ரசிக்கிறதும் கொஞ்சிறதும் ஆரம்பிச்சாங்க. இப்போ பெரிய பிரச்சனையிலேருந்து சரியாயிட்டாங்க. சரியாகி இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க சந்தோஷமாக இருக்கிற அந்த தருணத்தில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான நிலைமை தான் ரோகிணிக்கு எல்லா சைட்லையும் இப்போ அடி விழுந்துருச்சு. எல்லா பக்கமும் இப்போ சின்னதாக பார்க் ஃப்ரெண்டு 20,000 காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சு பெருசாக சிட்டிகிட்ட வாங்கின கடன் 4 லட்ச ரூபா ஏற்கனவே பேங்க்கில் வாங்கின கடன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் 50,000 ரூபா கேட்குறாரு அந்த பிஏவுக்கு காசு கொடுக்க வேண்டியது. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக விஜயான்னு சொல்லிட்டு ஒரு பணத்தாசை பிடிச்ச பிசாசை இப்போ சமாளிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இப்போ விஜயா இப்போதைக்கு கண் பார்வை எங்கே வச்சுருக்காங்கன்னா ஸ்ருதி மேலே வச்சிருக்காங்க. ஸ்ருதியும் ரவி ஏன் சண்டை போடுறாங்க, ஒருவேளை ஸ்ருதியும் ரவியும் தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்களோ. முன்னெல்லாம் முத்துவால தான் சண்டை வந்துச்சுன்னு நினச்சோம், இப்போ அதுவும் இல்லை. ரூம் பிரச்சனையால சண்டை வந்துச்சுன்னு நினச்சோம், அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு இப்போ அவங்கள எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதுனால ரோஹிணியை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஆனால் திருப்பி எப்படி 2 நாளில் வருவாங்க, ரோஹிணி கொஞ்சம் உங்கள் அப்பாட்ட பணத்தை வாங்கி கொடுமா, உங்கள் அப்பா ஒரு 14 லட்சம் கொடுக்க மாட்டாரா என்ன, அவருக்கு ஒரு சாதாரண காசு தானே, கொஞ்சம் கொடுக்க சொல்லுமா, வேலைக்கு இந்த நாளுக்குள்ளே பணம் கொடுக்கணுங்கிறான், அந்த வேலை இல்லைன்னா பிஸ்னஸ் வைக்கிறதுக்காக காசு வேணுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேச ரோஹிணிக்கு வச்சு சும்மா பணம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காதீங்க. எத்தனை தடவை போய் கேட்கறது, நான் எங்கள் அம்மாட்ட போய் எங்கள் அப்பாட்ட இதுக்கு மேலே கேட்டால் எங்கள் அப்பா நான் அசிங்கமாக நினைப்பாரு, என்ன புருஷனை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு நினைப்பாரு, 4 பேரை சொத்து எழுதி தரலாம் ஏதாச்சும் பண்ணலாம் நினைச்சா கூட இவனுக்குலாம் ஒரு எந்த பொறுப்பையும் கொடுக்க முடியாது, இவன் பணம்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்தான், இதை கூட சம்பாதிக்க முடியல அவனுக்கு அப்படின்னு தான் கேட்பாரு. 14 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஆனால் அதை கேட்டோம்னா அவர் என்ன நினைப்பாரு, இதை கூட சம்பாதிக்கலையா அப்படின்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு 10-15 கோடி எல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, கோடி வருமா அப்போ ஓகே அப்படின்னு டே ஒரு 6 மாதம் வேலைக்கு போனால் அதெல்லாம் கிடைக்குமாண்டா அப்படின்னு 6 மாதம் வேலைக்கு போடா வேற உருப்படியாக வேலையை தேடி அப்படின்னு அம்மாவும் பிள்ளையும் இப்போதைக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு சில பல டவுட்ஸ் எல்லாம் இப்போ மெதுவாக மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க 4 லட்ச ரூபாய் கொடுக்காம இருக்காங்கிறது ஒன்று. இன்னொன்று எப்படி இன்னும் கொஞ்ச நாள்லேயே இந்த பார்லருக்கு பேரை மாற்றிட்டாங்க, பார்லரை வித்துட்டாங்க ஃப்ரான்ச்சைஸ்க்கு அப்படிங்கிறது வேற தெரிய போகுது. அதுலேயும் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே முத்துவே சொல்லாட்டியும் கூட அதை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. இப்போ திருப்பி நான் பார்லருக்கு வரேன்னு வந்தாலே தெரிஞ்சிடும் இது இவங்க கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிரச்சனைகள் வரப்போகுது. ஸோ அந்த விஷயம் நடந்து மனோஜுக்கு உண்மை ரியலைஸ் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆக போகுது. ஆனால் இப்போதைக்கு ரோஹிணி இப்படி தான் சமாளிப்பாங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ரோஹிணி இப்போதைக்கு ஏதோ பொய்கள்லாம் சொல்லி சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கூடவே இந்த ஸ்ருதி ரவி சண்டை போடுறாங்கிறத பற்றி நமக்கு பெருசாக ஒரு ஈடுபாடு அந்த கதைக்குள்ளே வரல. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் அடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் என்ன? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முத்து மீனாக்களில் சந்தோஷமாக இப்போ சத்யாவை பற்றி உண்மையும் தெரிஞ்சுட்டா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை பூகம்பத்தை உடச்சிட்டு சரி பண்ணதுக்கு பிறகு முத்து மீனாவுக்கு ஒரு குழந்தை அப்படின்றது தான் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி முத்துக்கும் மீனாவுக்கும் ஒரு தனி ரூம் வேணும். அது இருந்தாலே பல பிரச்சனைகள் சரியாகுங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி சிறகடிக்க ஆசை சீரியலில் சந்தோஷமான ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு.